ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம நிறைய டிஃப்ரெண்டான கஸ்டமர்ஸ் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க பொட்டிக் வைக்க போறீங்க, இல்ல பொட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கஸ்டமரா கூட இருக்கீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் பிஃபோர் இந்த இன்சிடென்ட் ஒரு பிரைடல் ஆர்டர். அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டோம். அவங்க ஒரு பிரைடல் ஆர்டர் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு ஹெவி ஒர்க் பிளவுஸ், பல்லக்கு டிசைன் வர மாதிரி ஒரு ஹெவி பிளவுஸ் எல்லாமே ஃபைனல் பண்ணி ரேட் ஃபைனல் பண்ணி எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மிஸ்டேக் என்ன பண்றோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மெதுவா கொடுங்க, அர்ஜென்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றோம், டெலிவரி டேட்டே அவங்களை கேட்காம மென்ஷன் பண்ணாம விட்டுட்டு சரிங்க மேம் அப்படி சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஒரு 15 டேஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாங்க, மேம் பிளவுஸ் பினிஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் மார்க்கிங் பண்ணி ஒர்க் கூட எம்ப்ராய்டரி ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். மேம் இப்பதான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம், இன்னும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றோம். மேம் நாளானிக்கு ஃபங்க்ஷனுங்க, நீங்க இன்னும் பிளவுஸ் பினிஷ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு ரொம்ப ஷாக். என்ன மேம் 1 டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட நம்ம ஆர்குமெண்ட்டும் பண்ண முடியாது. என்னங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணல அப்படி பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட் அப்போ அவங்களுக்கு நாளானிக்கு ஃபங்க்ஷன் நம்ம அதை பினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆரி ஒர்க்கர் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களை வச்சு பல்லக்கு பிளவுஸ் 1 டேல பினிஷ் பண்ண பாசிபிலிட்டிஸே கிடையாது. அண்ட் தென் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸான டெய்லரும் அப்போ ஊருக்கு போயிருக்காங்க. சோ நம்மளுக்கு டோட்டலா டெய்லர்ஸும் இல்ல, ஆரி ஒர்க்கர்ஸும் இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம 1 டேல அந்த ஆரி ஒர்க் ஹெவி பிளவுஸை பினிஷ் பண்ணி அடுத்த நாள் அவங்களுக்கு வெட்டிங்க்கு அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு டைட்டான ஷெட்யூல்ல நம்ம எப்படி இதை பினிஷ் பண்ணணும் அப்படிங்கறத பார்ட் 2 வீடியோல கண்டினியூ பண்ணலாம்.